கோவை 360 ப்ராப்பர்ட்டி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க வீடு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து வடக்கு பார்த்த லேண்டில் வடக்கு பார்த்த தலைவாசல் வச்ச ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரி 3 BHK வீடை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீட்டோடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து வுட் ஒர்க்கும் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் அண்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்கங்க. இது மட்டும் இல்லாமல் ஹோம் தியேட்டரை ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோரில் ஜிம்மையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. இந்த வீட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணி தரோங்க. இடம் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் எங்களையே கான்டாக்ட் பண்ணுங்கள். 23க்கு 55 என்ற மெஷர்மெண்ட்டில் நார்த் ஃபேஸிங் டோர் கொடுத்து G+2 என்ற மாடலில் இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கங்க. லேண்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்டும் பில்டிங்க்கு பிளான் அப்ரூவ்டும் வாங்கி வச்சுருக்காங்கங்க. 30 அடி ரோடு மேலே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனியில் டிசைன் பண்ணி லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க. செகண்ட் ஃப்ளோரில் ரூஃப் ஒர்க் கொடுத்து கேரளா மாடலில் கவர் பண்ணியிருக்காங்கங்க. ஃப்ரண்ட் கேட் பார்த்தீங்கன்னா MS ஸ்டீல் ஷீட்டில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிசைனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 20ங்க. 2 பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கங்க. போர்ட்டிக்கோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளேவுட் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி 3 பெரிய கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்தது இந்த வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஃபோயர் ஏரியாவை 5க்கு 6 என்ற சைஸில் கொடுத்துருக்காங்கங்க. இதை ஃபாலோ பண்ணி லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 16க்கு 16 என்ற சைஸில் கொடுத்துருக்காங்கங்க. ஸ்டேர் கேஸுக்கு கீழே டிவி யூனிட் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்கங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கொடுத்து லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க. டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியாவை செப்பரேட்டாக காமிக்கிறதுக்கு இன்டீரியர் ஒர்க்கை வுட்டில் கொடுத்துருக்காங்கங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 16 என்ற மெஷர்மெண்ட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்கங்க. மாடுலர் கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு டேபிள் டாப் கீழே பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. வால்நெட்டில் வால் கேபினெட்டும் செம்மியும் கொடுத்துருக்காங்கங்க. லாஃப்டில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவரேஜ் பண்ணி கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. கிச்சனோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் அண்டு லைட்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. பெட்ரூமோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் கொடுத்து ஸ்டடி டேபிளும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. இந்த பெட்ரூமில் சீலிங் ஒர்க் அண்ட் லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்கங்க. சைட் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. ட்ரெஸ்ஸிங் லேயரை செப்பரேட்டாக பாத்ரூம் பக்கத்தில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. பாத்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 5 என்ற சைஸில் கொடுத்துருக்காங்கங்க. பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டட் மெட்டீரியலுங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து கார்டன் போகிறதுக்கான செப்பரேட்டாக ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சுவர் வச்சுருக்காங்கங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு பால்கனி, ஒரு ஹோம் தியேட்டர் கொடுத்துருக்காங்கங்க. இதை நம்ம 1 பை 1 இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 21 என்ற சைஸில் இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பேனல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. ஹால்லையும் ஃபால் சீலிங் அண்ட் லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 11 என்ற சைஸில் அமைஞ்சிருக்குங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் பேனல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்கங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோம் தேட்டருங்க. ஹோம் தேட்டரோட சைஸ் பார்த்திங்கன்னா 8x16 என்ற சைஸில் உங்களுக்கு இந்த ஹோம் தேட்டர் கொடுத்துருக்காங்கங்க. ஹோம் தேட்டரில் 2 செட்டு சோஃபா கொடுத்துருக்காங்கங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூமுங்க. இந்த 3வது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16ங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. சீலிங்கில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாஷ் பேஷனும் பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்கங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x5 என்ற சைஸில் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய பால்கனிங்க. பால்கனியோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16ங்க. பால்கனிலேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்கங்க. ஈவினிங்கில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஸ்பேஸை வந்து இவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. பால்கனியில் ஊஞ்சல் செட்டப்போட கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஜிம் ரூம் ஒன்று இருக்குங்க. ஓப்பன் டெரஸ் இருக்குது. பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. இந்த ஜிம் ரூம் பார்த்தீங்கன்னா 10x21 என்ற சைஸில் இந்த ஜிம் ரூம் வந்து அமைஞ்சிருக்குங்க. ரொம்பவே வந்து அழகாக டிசைன் பண்ணி ரொம்ப பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்கங்க. ஜிம்மோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இந்த ரூமோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் லைட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்கங்க. செகண்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெரஸ் போகிறதுக்கான ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க. செகண்ட் ஃப்ளோரில் வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரளா டைப்பில் ஷீட் ஒர்க் கொடுத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்கங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,66,00,000 கேட்குறாருங்க. விலை வந்து சற்று அனுசரித்து தரப்படும்னு சொல்லியிருக்காருங்க. இந்த வீட்டுடைய அதர் இன்ஃபர்மேஷன் மற்றும் இந்த வீடை நீங்கள் விசிட் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெரஸில் பார்த்தீங்கன்னா 2 1000 லிட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்கங்க. ஒன்று நல்ல தண்ணி கனெக்ஷனுக்குங்க, இன்னொன்று வந்து போர் கனெக்ஷனுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னா ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.